திதி தேவதை யார் வராங்கன்னா நித்யா. ஸோ நித்யா தேவி வந்து 6 முகங்கள் 12 கைகளோட திகழ்றாங்க. ஸோ இந்த அம்பாள் வந்து அதே மாதிரி தான் சூரியன் போல் பிரகாசிப்பு தருகிறார். ஸோ அம்பாளை வழிபடும் போது மன வலிமை சரி, அதுக்கப்புறமா உடல் வலிமை, ஸோ நம்மளை இயக்கக்கூடிய ஒரு அம்பாளாக திகழ்றா. ஸோ எந்த காரியம் இன்னைக்கு நீங்கள் செய்தாலும் அது நல்லபடியாகவே அமையும். 18 ஆடி மாதம் 18 வந்து கூட்டினீங்கன்னா 9 வருது. 9னா செவ்வாய். ஸோ நிலம் சார்ந்த பிரச்சனை ஏதாச்சும் இருந்ததுன்னா கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். சொத்து பிரச்சனை, வீடு கட்டுறதுக்கு அப்டாக்கிள்ஸாக இருக்குது. ஸோ இது மாதிரி பிரச்சனை வந்து செவ்வாயை வேண்டிட்டு இன்னைக்கு நாள் கூடிய நித்யா தேவியும் வேண்டிட்டு களம் போட்டு வேண்டினா கண்டிப்பாக சாதகமாக அமையும். அம்மா இன்னைக்கு இங்கிலீஷ் டேட் படி பார்த்தீங்கன்னா 3. ஸோ 3னா குரு ஆதிக்கம். ஸோ குரு அருள் இல்லையே திருவருள் இல்லை சொல்லக்கூடிய நாள். அப்போ குருவை வேண்டிட்டும் நீங்கள் வந்து விளக்கு பொருத்தலாம். ஸோ குருவை தெரியாதவங்க, நான் எனக்கு குருவே இல்லை சொல்லிட்டு நீங்கள் சொன்னாலும் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக சொல்லிட்டு வேண்டிட்டு ஒரு தீபம் போத்துனா கூட உங்களுக்கு சாதகமாக அமையும். மேலும் நிறைய திதி தேவதைகளோட நான் உங்களை சந்திக்கிறேன்.